மியூசிக்கே உங்களே பிரிக்க முடியாதுன்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் டாக் டெவலப்பர்ஸ்னுடைய பிராண்ட் அம்பாசிடராக நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இருக்கார் அப்படின்றது. கையில் மிதக்கும் கனவாணி, கைகால் முளைத்த காற்றாணி, கையில் வீந்தும் வலிக்கவில்லையே. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்று இப்போதே கேட்டுப்பார், என் நெஞ்சம் சொல்லுமே. டாக் வீட்டு தோட்டத்தில் டாக் வீட்டு தோட்டத்தில் சாரை நான் கேட்டுப்பார். சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் வழங்கும் Black Sheep CEO in the house in association with Startup Singam. டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 100 இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ தான். நம்ம எப்படி ஃபியூச்சரில் ஒன்றா போகலான்னு நம்ம திங்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எனக்கு அந்த மெமரிஸ் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் டீமும் சார், நீங்கள் மட்டும் இல்லை, டீம் தான் சார். அதான் இப்போ நான் சொல்ல இவங்க தான், இந்த கிரியேட்டிவ் டீம் தான் அதுக்கு பின்னாடி. 2036 இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கணும். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பில்டர் அப்படின்ற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக. டாக்கையும் நம்பிக்கையும் பிரிக்கவே முடியாது. ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர்ஸாக எப்பயுமே டாக்கை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அது மாதிரி டாக்கையும் மியூசிக்கையும் பிரிக்கவே முடியல. இப்போ நம்ம கூட இருக்கவர் ஒரு தனி இசை பாடகர், இசையமைப்பாளர். சூப்பர் சிங்கரோட வரலாற்றிலேயே அந்த 11 சீசன்ஸ்லேயே இவர் மட்டும்தான் தன்னுடைய பாடலை தானே எழுதி இயக்கிய பாடல், அந்த பாடல்களை வந்து பாடின ஒருத்தர் எல்லா ரவுண்ட்லையும். ஸோ வி ஹாவ் சூப்பர் சிங்கர் 9 சந்திரன் அவர்கள், கிழக்கு வாசி சந்திரன். மியூசிக்கே உங்களே பிரிக்க முடியாதுன்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் டாக் டெவலப்பர்ஸ்னுடைய பிராண்ட் அம்பாசிடராக நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இருக்கார் அப்படின்றது. சினிமா பிடிக்கும்போது அந்த மியூசிக் வந்து ரொம்ப பெரிய பார்ட் இல்லையா? நம்ம லைஃப் அழகாக்கிறதுக்கு அந்த மியூசிக்கும் பாடல்களும் தான் நம்ம வாழ்க்கையை அழகாக்குதுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு எண்ணம் எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சார். எப்படி டாக் பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு மியூசிக் பிடிக்கும் சார். அதனால தான் வந்து இத்தனை வருஷமாக அந்த சூப்பர் சிங்கரோட ட்ராவல் பண்ணுறோம். இப்போ சன் சிங்கர் சைன் பண்ணிருக்க காரணமும் அதுதான். ஸோ மியூசிக்கும் உங்களுக்குமான கனெக்டை சொல்லிட்டீங்க. இப்போ சந்திரன் உங்களுக்காக பாடுவார். கையில் மிதக்கும் கனவாணி, கைகால் முளைத்த காற்றாணி, கைகள் தீண்டும் வழிக்கவில்லையே, நுரையால் செய்த சிலையாணி, இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா, இடையில் கொஞ்சம் வலி எடுத்தாலும் சந்திர கரையில் பாயிடவா, உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உலகம் தூரம் தெரியாது, உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயிரும் தூரம் தெரியாது, உன்மேல் வந்தொரு பூ விழுந்தால் என்னால் தாங்க முடியாது, கையில் மிதக்கும் கனவாணி, கைகால் முளைத்த காற்றாணி, கையில் வீந்தும் வலிக்கவில்லையே. அந்த மின்சார கனவுல இருந்து அது ஒரு பாட்டு வரும். என்ன சார் அது? வெண்ணிலவே 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 இல்லை சேர்ந்து பாடலாம். இது இருளல்ல அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம், இது இருளல்ல அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம், தலை சாயாதே விழி மூடாதே சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும், பெண்ணே பெண்ணே பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே, புல்லோடு பூவீழும் ஓசை கேட்கும் பெண்ணே,
நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவும் தாலாட்ட நிலவுண்டு. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே என்னை போல தேயாதே, உன்னோடும் காதல் நோயா. யார் கண்டுபிடிச்சாரு நினைக்கிறேன். தேங்க்யூ. என் வீட்டு தோட்டத்தில் என் வீட்டு தோட்டத்தில் வாய்ப்பாட்டு பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது, வாய்ப்பூட்டு சத்தம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது. வண்டெல்லாம் சத்தம் போட்டால் பூஞ்சோலை தாங்காது, மொட்டுக்கள் சத்தம் போட்டால் வண்டுக்கே கேட்காது. ஆடைக்கு பின்னாலே காவேரி தாங்காது, ஆளான பின்னாலே அல்லிப்பூ மூடாது. ஆசைகள் துடிக்கின்றதோ என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார். என் வீட்டு தென்னங்கீற்று இப்போதே கேட்டுப்பார், என் நெஞ்சம் சொல்லுமே. டாக் வீட்டு தோட்டத்தில் டாக் வீட்டு தோட்டத்தில் சாரை நான் கேட்டுப்பார். மறந்துட்டேன். மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சந்திரன். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைவா நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அது இது எது அப்படின்னு ஒரு செக்மெண்ட் சார். அதுவா இதுவா இல்லை நாங்கள் உங்களோட ஓப்பன் ஆப்ஷனுக்கு ஒன்று விட்டுருக்கோம், எது வேணால் சொல்லலாம் அப்படி. ஸோ அது இது எது அப்படின்ற அந்த செக்மெண்ட்குள்ளே நம்ம போயிடலாம் சார். ப்ராஃபிட், கஸ்டமர் ட்ரஸ்ட். கஸ்டமர் ட்ரஸ்ட் இஸ் த ப்ரையாரிட்டி. ஸ்பீடா, குவாலிட்டியா, இல்லை வேறு ஏதாவது? குவாலிட்டி. ஸ்டாஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா, வேறு ஏதாவது? அகெயின் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வில்லாவா அப்பார்ட்மெண்ட்டா, வேறு ஏதாவது? ஒன்று தான் பதில் சொல்லணும். ஆமாம் சார். அப்பார்ட்மெண்ட் ஆல்வேஸ் பெட்டர். சிட்டிக்குள்ளார இருக்கும், அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும், ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே கம்யூனிட்டி லிவிங்கை தான் நீங்கள் கொடுக்க முடியுன்றதை தாண்டி கம்யூனிட்டி அவங்க இருக்கிறதுக்கும் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்றது சூப்பர் சார். ஆல் தேங்க்யூ. சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் பேசணும், விளையாண்டோம். சொல்லப்போனால் பாடல் இருந்தது, கவிதை இருந்தது. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது நான் இதை வந்து பிளாக் ஷிப் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் டீம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு மெமரிஸை கொடுப்பீங்கலாம் நான் ஹானஸ்டாக நினைக்கலைங்க. இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 100 இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ தான். நம்ம எப்படி ஃப்யூச்சரில் ஒன்றா போகலான்னு நம்ம திங்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எனக்கு அந்த மெமரிஸ் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் டீமும் சார், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் டீம் தான் சார். அதான் இப்போ நான் சொல்ல இவங்க தான், இந்த கிரியேட்டிவ் டீம் தான் அதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப பெருசாக ஒன்றையும் டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன பில்டர் நான், எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. அதை கூட இவ்வளோ சின்சியர் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு என்னோட லேர்னிங் இதுதான். நாங்கள் 2 மொமெண்டோஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சோம் சார். ஒன்று, நீங்கள் உள்ளே வர்றப்ப நடந்த அந்த மொமெண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் இப்படி இருக்க தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஒரு சிவில் இன்ஜினியராக தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இன்னொன்று, எங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன். சதீஷ் சார் எங்கேருந்து எங்கே வந்திருக்கார், டாக் எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்னு தெரியும். ஆனால் இங்கேருந்து அது எங்கே போகணுன்னு நாங்கள் ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷன் 2036 இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கணும். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பில்டர் அப்படின்ற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக. மேனிஃபெஸ்டேஷன் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் சார். அதுதான் நம்ம அதுக்காக சின்சியராக வேலை செய்யும் பொழுது ஏதோ ஒன்று இந்த யூனிவர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணால் சரியான நபர்களையும் நேரத்தையும் வாய்ப்புகளையும் நமக்கு அமைச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அப்படி தான் அமைஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் பெரிய பெரிய உயரங்களை டாக்கும் அடையணும். நிச்சயமாக நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அதை தொடர்ந்து நீங்கள் வந்து தக்க வச்சு நிறைய தூரங்கள் பயணிக்கணும், உயரங்களை அடையணும்னு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், பிளாக் ஷீப்புக்கும், ஸ்டார்ட் அப் சிங்கம் டீமுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் அகைன். இப்படி ஒரு கனெக்டை இன்னைக்கு கிரியேட் பண்ணதுக்கு. ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷனில் ஒரு பார்ட்டாக பிளாக் ஷீப்பும் இருக்கிறதுல we are always proud and happy to travel with Startup Singham. மீண்டும் ஒரு தருணத்தில் சந்திப்போம் சார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி along with the one and only MD of DAC Developers, சதீஷ் குமார் சார். நன்றி.
சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் வழங்கும் Black Sheep CEO in the House in association with Startup Singam. டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்.